அனைவருக்கும் வணக்கம். உங்களுக்கு தெரியும், பல ஆண்டுகளாக பாரதிய ஜனதா கட்சி வந்து ஒரே நாடு ஒரே தேர்தல்ன்ற பேரில் மொத்த இந்தியாவை சீர்குலைக்கிற முயற்சியில் இறங்கிட்டு இருக்காங்க. இதுவரை இருந்த நடைமுறை வந்து மக்களுக்கு ஒரு தெளிவு வேணும். ஏன்னா ஒரே நாளில் ஒரே தேர்தல், ஒரே மாதிரியான தேர்தல் நடந்தால் ஏதாவது ஒரு குளறுபடிகள் நடந்தாலும் மக்களுக்கு ஒரு தெளிவுகள் வேணும். எல்லா இடத்துலையும் ஒவ்வொரு காலகட்டத்திலையும் மக்களுக்கு ஒரு தெளிவான வாக்குப்பதிவுகள் செய்ய வேண்டும். எல்லாத்துக்கும் ஒவ்வொரு காலக்கெடு வேண்டும். ஸோ இதுக்கு வந்து முதல்ல தேர்தல் ஆணையம் ப்ரிப்பேராக இருக்கணும், மக்கள் ப்ரிப்பேராக இருக்கணும். இப்போ இருக்கிற நடைமுறையில் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை, அது சுமூகமாக தான் இருக்குது. ஏன்னா மக்கள் ஒவ்வொரு காலகட்டத்திலையும் ஒவ்வொரு நாடாளுமன்றத்துக்கு ஒரு மாதிரியும் மாநில தேர்தலுக்கு ஒரு மாதிரியும் தான் வாக்களிச்சுட்டு வராங்க. ஸோ இதை காரணம் காட்டி இன்னைக்கு வந்து தொகுதி மறுசீரமைப்பு செய்கிறேன்னு சொல்லி முதல் படியே எடுத்து வச்சிருக்காங்க. இதில் ஒரு பெரிய அநீதி இழைக்கப்படுது. என்னன்னா, தென் மாநிலங்களுக்கு இப்போ சதர்ன் ஸ்டேட்ஸ், தென் மாநிலங்களுக்கு எல்லாத்துக்கும் பிரதிநிதித்துவம் மிகவும் குறைக்கப்பட்டு வரும் செய்திகள் முழுவதும் அப்படி தான் வருது. ஏன்னா அவங்களுக்கு எப்பயுமே பாரதிய ஜனதா கட்சிக்கு தென் மாநிலங்களில் தமிழ்நாடு, கேரளா, ஆந்திரா ஆகிய மாநிலங்களில் எப்பயுமே வந்து அவங்களுக்கு அதிகப்படியாக மக்கள் ஆதரவு கிடையாது. 1% 2% இருக்கிற கட்சி தான். அதனால அவர்களால இங்க ஜெயிக்க முடியாத காரணங்களால இங்க பிரதிநிதித்துவத்தை குறைத்து விட்டு வட மாநிலங்களான இப்போ உத்தரப்பிரதேச, மத்திய பிரதேச போன்ற மாநிலங்களில் அதிகமான தொகுதிகளை ஒதுக்கி இதன் மூலமாக ஒரு 30% மட்டுமே தென் மாநிலங்களுக்கு இருக்கும் பட்சமாக மீதி 70% வட மாநிலங்களுக்கு இருக்கிற மாதிரி பார்த்து கொண்டு அவங்க வந்து எப்பயுமே நாட்டை அவர்களுடைய கண்ட்ரோலில் வச்சிருக்கணும் அப்படின்ற ஒரு குறுகிய மனப்பான்மையோட செயல்பட்டு வராங்க. இது கடுமையான கண்டனத்துக்குரியது. இதை கடுமையாக நாங்கள் எதிர்க்கிறோம். இந்த மசோதா கண்டிப்பாக பாஸ் ஆகக்கூடாது. இது வந்து ஒரு வரலாற்று பிழையாக இருக்கும். ஒரு ஒட்டுமொத்த இந்தியாவிற்கே ஒரு ஒரு பெரிய அளவில் ஒரு துரோகம் செய்யும் செயலாக இருக்கும். கண்டிப்பாக இந்த மசோதா பாஸ் ஆகக்கூடாது. இதில் வந்து தொகுதி மறுசீரமைப்பை வந்து ஒவ்வொரு இடத்துலையும் எப்படி தேவையோ அது மாதிரியான ஒரு ப்ராப்பர் ஃபார்முலா வச்சு பண்ணணும். ஏன்னா எங்கள் மக்கள் தொகை எப்படி இருக்குன்னு அவங்களுக்கு இஷ்டத்திற்கு அவங்களுக்கு எங்கே தேவையோ அங்கே ஏற்றுக்கொள்வதும் மற்ற இடத்துல சுருக்குவதும் அது வந்து ஒட்டுமொத்த இந்திய மக்களுக்கு இதுவரை எந்தவித பாகுபாடும் இல்லாமல் வாழ்ந்துட்டு வர இந்திய மக்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு பாகுபாடை விளைக்கும் ஒரு அநீதியாக இருக்கும். கண்டிப்பாக இதற்கு நாங்கள் கடுமையாக எங்களுடைய கண்டனத்தை தெரிவித்துக் கொள்கிறோம்.